Hi friends, welcome vanakkam. This is Shivaji. Friends, stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படினா stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்க என்ன செட் பண்றீங்களோ அந்த செட் பண்ற டார்கெட் கம்ப்ளீட்டா பிரைஸ் ரீச் ஆகற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. பாதி டார்கெட்ல வெளிய வராதீங்க. என்னன்னா உங்களுக்கு ஒரு ட்ரேட் வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் ஆகற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. அது லாஸ் ஆகட்டும் பரவாயில்லை, லாபம் மாறட்டும் பரவாயில்லை. ஆனா அந்த ஒரு ட்ரேடை வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் பண்ணுங்க. நமக்கு என்ன தோணுதோ அந்த ப்ராஃபிட் எடுத்துட்டு வரலாம், எவ்வளோ தோணுதோ அவ்வளோ லாஸை புக் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி வந்து அங்கே வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். நாம் இந்த டாப்பிக்கில் பேசுகிறத வந்து இது மேபி சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். அது நான் எல்லா வீடியோவில் இந்த விஷயம் சொல்லிட்டு தான் வந்து நெக்ஸ்ட் அந்த கண்டென்ட்டுக்கு போவேன். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, பெஸ்ட்டு யூடியூப் சேனல் தமிழில் ட்ரேடிங் சேனல் எது அப்படின்னு நான் அந்த எந்த சேனல் அப்படின்றத உங்கள்கிட்டே நான் விட்டுறேன். ஏன்னா வந்து நான் பர்டிகுலராக இந்த சேனல் தான் அந்த சேனல் தான் வந்து சொல்ல முடியாது. அப்போ மிச்சம் இருக்கிறவங்களாம் எஃபர்ட் பண்ண இல்லைங்களா அப்போது அப்படின்ற மாதிரி கொஷின் வரும். அப்புறம் வந்து ஒருத்தருக்கு நம்ம சஜஷன் பண்ணிவிட்டு இன்னொருத்தருக்கு ப்ரொமோட் பண்ண மாதிரி ஆகும். ஸோ வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண விரும்பலை. அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற என்ன சொல்லுது சேனலுடைய க்ரோத் வந்து வரும். நீங்கள் என்ன கவனிக்கணும், அதை எந்த மாதிரி சேனல் நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம், நமக்கு எந்த சேனல் வந்து சூட்டபிள் ஆகும், இந்த யூடியூப் சேனல் பரவாயில்லையா, இது பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய காலகட்டத்தில் அதாவது 2007, 2008 அப்படிலாம் வந்து அந்த யூடியூப்லாம் பெரிய பிரபலம்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் வந்து 2013 அந்த டைமில் கூட சரியான பெரிய அளவுக்கு ஃபார்ம் எதுவும் ஆகலை, இருந்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பெரிய இது இல்லை அப்போ. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தமிழ் சேனல், ட்ரேடிங் சேனல் இருக்குது. ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட சேனலில் ஆயிரக்கணக்கான சேனல்ஸ் இருக்குது. இதில் நாம் தான் வந்து தேர்ந்தெடுக்கணும். எப்படி அப்படின்னா, இப்போது நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்கள் பிஏ படிக்க போகிறீங்களா, பிகாம் படிக்க போகிறீங்களா, பிஎஸ்சி படிக்க போகிறீங்களா, இல்லை எம்பிபிஎஸ் படிக்க போகிறீங்களா, இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்களா, இல்லை ஐடிஐ படிக்க போகிறீங்களா, டிப்ளமோ படிக்க போகிறீங்க, என்ன நீங்கள் படிக்க போகிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துட்டால் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற வேலையை மட்டும் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் வந்து நிறைய கால தாமதம் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இலக்கு கோல் செட் பண்ணல, நாம் என்னவா ஆகணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணல. நமக்கு என்ன நினச்சிருக்கோம்னா ப்ராஃபிட் தான் கோல் அப்படின்னு நினச்சிருக்கோம். நம்ம ட்ரேடிங்கில் பொறுத்தவரைக்கும் பணம் சம்பாதிக்கிறது தான் கோல், அதான் செட் பண்ண போல் தருது அப்படின்னு நினச்சிருக்கோம். இல்லை, நம்ம தமிழில் சொல்லுவாங்க இல்லைங்களா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்பர் 1 வர்றீங்களோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் நீங்கள் உங்களுடைய முழு கவனத்தையும் அதில் செலுத்துங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா பணம் போட்டால் பணம் எடுக்கிற பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இந்த ட்ரேடிங் வந்து பணம் போட்டால் பணம் எடுக்கிற பிஸ்னஸ். ரைட், ஓகே, ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லுவாங்க. அது எப்போ அப்படின்னா, நீங்கள் எதில் நீங்கள் முன்னாடி வந்துட்டீங்க, எதில் நீங்கள் சாதிச்சிங்க, எதில் நீங்கள் கோல்டு மெடல் வாங்கினீங்க, அந்த ஃபீல்டில் நீங்கள் பணம் போட்டு பணம் எடுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரியல, டீப்பாக சொல்கிறதுக்கு. இப்போது ட்ரேடிங்கில் நீங்கள் உள்ளே வரீங்க. ட்ரேடிங்கில் உள்ளே வர சொல்லி உங்களுக்கு மெயின் கேள்வி என்ன அப்படின்னா, ட்ரேடிங்னா என்ன, கலர் கலராக சார்ட்டு பாக்ஸும் கேண்டல்லாம் போயிட்டு இருக்குது, அதுதான் ட்ரேடிங்கா, இல்லை வேறு என்னென்ன இருக்குது? ட்ரேடிங்கில் ஃபண்டமெண்டல் இருக்குது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிடிச்சிருக்குதான்னு பாருங்கள். ஃபண்டமெண்டல் டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணணும். எந்த கம்பெனி எவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்கினாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எப்படி என்ன ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு அதனுடைய ஃபண்டமெண்டல், அதாவது அவங்களுடைய என்ன சொல்கிறது, எனக்கு தமிழ் அதாவது இங்கிலீஷ் எனக்கு அவ்வளோ தெரியாது எனக்கு. ஸோ அதனால் எங்களுக்கு ஃபண்டமெண்டல் அது மட்டும் வார்த்தை மட்டும் தெரியும். அதுக்குள்ளே இருக்கிற நிலவரத்தெலாம் போய்ட்டு அலசியார் அந்த கம்பெனியோட ஃபுல்லு நிலவரத்தை வந்து அலசி ஆராய்ஞ்சு அதை வச்சு ட்ரேட் பண்ணுறது வந்து ஃபண்டமெண்டல். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன? டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ட்டு, அதாவது ஃபண்டமெண்டலில் என்ன நடக்குதோ அது பிம்பம், அது வந்து சார்ட்டில் வந்து வரும் உங்களுக்கு. இது ரெண்டுத்தையும் நான் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னா சந்தோஷம், கற்றுக்க விரும்புங்க, வேணான்னு சொல்லலை. அந்த அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர், லோடு வந்து அந்தளவுக்கு உங்கள் மேலே விழும். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துலேயும் நம்பர் 1 சாதிக்க முடியும் அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எல்லாம் வந்து ஆல்ரவுண்டர் ஆகணும் அப்படின்னா
கொஞ்சம் கஷ்டம். எல்லாத்துலேயும் நம்ம நம்பர் 1 வர முடியாது. வரவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க, இல்லை வானான்னு சொல்ல வரல. உங்களால் முடியும்னா வாங்க. இல்லை என்னுடைய கெப்பாசிட்டி அவ்வளோ இல்லை, நான் என்ன ஃபீல்டு சூஸ் பண்ண அதில் மட்டும் நான் ஃபோக்கஸ் முன்னாடி போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஒதுங்கிக்குங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணிங்க. நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேணுமா, ஓகே டெக்னிக்கல் அனாலிசிஸ் வாங்க. இல்லை ஃபண்டமெண்டலில் சூஸ் பண்ணிங்க. இல்லை சார் ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஓகே ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து எது மேலே ஒன்றுது மேலே ஃபோக்கஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட் அவுட்புட் நல்லாயிருக்கும். இப்போ ஏன் அந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, யூடியூப் சேனலில் கூட ஃபண்டமெண்டல் விஷயத்தை மட்டும் சொல்கிற சேனல்ஸ் நிறைய இருக்காங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி சொல்லிக் கொடுக்குற சேனல்ஸ் நிறைய இருக்காங்க. அதாவது சொல்லிக் கொடுக்குற சேனல் ஷேர் பண்ணுற அவங்களுடைய பர்சனல் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுற சேனல்ஸ் நிறைய இருக்கிறாங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸில் அதுக்குள்ளே என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத வந்து நிறைய விஷயம் இருக்குது. டெக்னிக்கல் அனாலிசிஸோட முடிஞ்சு சார்ட் வந்து பார்த்தா ஆயிடுச்சாங்களா, அதில் வந்து என்ன சொல்லுது, ப்ரைஸ்-ஆக்ஷன்னா என்ன, ட்ரெண்ட் லைன்னா என்ன, சப்போர்ட்னா என்ன, ரேஷன்ஸ்னா என்ன, அதை பற்றி நம்ம அனாலிசிஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள ட்ரேடிங் உள்ளே வந்ததுக்கப்புறமா கேஷில் ட்ரேட் பண்ணுறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தவங்க இருக்காங்க. ஆப்ஷனில் பை பண்ணி சக்ஸஸ் பண்ண வந்தவங்க இருக்காங்க. ஆப்ஷனில் சேல் பண்ணி பண்ணுறவங்க இருக்காங்க. எம்சிஎக்ஸில் மட்டுமே நான் ட்ரேட் பண்ணுறேன், வேறு எதுலேயும் நான் ட்ரேட் பண்ணுறதில்ல அப்படின்றவங்க இருக்காங்க. இல்லை நான் கேஷில் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன், வேறு எதுலேயும் பண்ணுறதில்ல அப்படின்றவங்க இருக்காங்க. ஸோ பர்டிகுலராக ஒரு டிவிஷன் தேர்ந்தெடுத்துங்க. நான் முக்கியமாக சொல்ல வரதுன்னா, நீங்கள் என்னவாகணும் அப்படின்றத விரும்புங்க. ஃபஸ்ட்டு அதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் கொடுங்க. இல்லை நான் வந்து கேஷில் மட்டும் நான் ட்ரேட் பண்ண விரும்புகிறேன், வேறு எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்றீங்களா, ஓகே. அப்போ கேஷ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் யார் உங்களுக்கு அனலிசிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அதை மட்டும் சர்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ தேவையில்லாமல் யாரோ உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க, இக்னோர் பண்ணிடுங்க, வேண்டாம், உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள், ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆப்ஷனில் பையிங் பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்னா ஆப்ஷன் பையிங்கை பற்றி யாரெல்லாம் உங்களுக்கு வீடியோ கண்டென்ட்ஸ் அதிகமாக அதை பற்றியே பேசுகிறாங்களா பர்டிகுலர் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு மேட்சிங் ஆகுதான்னு பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வீடியோ சொல்லிட்டாங்க, இல்லை 2 வீடியோ சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி பிளைண்டாக நம்பாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் 3 மாதம் வந்து உங்களுக்கும் அவங்க சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஒத்து போதான்னு பாருங்கள். ஓகே, நம்ம என்ன தேடுறோமோ அந்த விஷயம் அவங்கக்கிட்ட நம்ம கிடைக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னுடைய சஜஷன் என்னென்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை சொல்கிறவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவங்கள நீங்கள் குருவாகவும் ஏற்றுக்குங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு விஷயம் நமக்கு சொல்கிறாங்க, 3 மாதம் வந்து நமக்கு மேட்சிங் ஆகுது, நமக்கு மேட்சிங் ஆகுதுன்னா பரவாயில்ல. அவங்க ஒரு வெபினார் எடுத்தாலும் போய் அட்டன் பண்ணுங்கள், தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் மேபி லாஸ் பண்ணிட்டு லட்சக்கணக்கில் லாஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு 15,000 20,000 கொடுத்து நீங்கள் வெபினார் எடுத்துக்கிறதுல ஒன்றும் குறைஞ்சி போட மாட்டீங்க. இது என்னுடைய பர்சனல் வியூஸ், நீங்கள் எடுத்துக்க வேணாம், அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் ஃப்ரீயில் கூட நிறைய யூடியூப் சேனல் கிடைக்குது, பாருங்கள், வேணான்னு சொல்ல வரல. ஆனால் அந்த பர்டிகுலர் யூடியூபர்ஸ் உங்களுக்கு ஒத்து போனால் மட்டும்தான் நான் சொல்கிறது. நான் இல்லை சும்மா ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க, பரவாயில்ல, ஓகேங்களா. ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். 2வது விஷயம், இல்லை சார் எனக்கு வந்து வேறு மாதிரி செக்மெண்ட், அதாவது எப்படின்னா ஆப்ஷன் சேலிங் பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னா ஆப்ஷன் சேலிங்கை பற்றி மட்டுமே போடுற யூடியூப் வீடியோஸ் போடுற யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்கள பற்றி பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், அவங்க சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஒத்து போதான்னு பாருங்கள், அவங்களுக்கு மேட்சிங் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, அதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் குருவாக ஏற்றுக்கிறீங்களோ, அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஏன்னா நான் ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைன்னா, ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20லேருந்து 30 யூடியூப் சேனல் வந்து ஓரளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஆயிரக்கணக்கில் 1000த்துலேயும் நீங்கள் போயிட்டு நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஓகேங்களா. ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து ப்ராஃபிட் ஸ்க்ரீன் மட்டும் போடுவாங்க. எனக்கு நான் இத்தனை லட்சம் ப்ராஃபிட் வந்துச்சு, இத்தனை கோடி ப்ராஃபிட் வந்துச்சுன்னுவாங்க. அந்த ப்ராஃபிட் அந்த ஸ்க்ரீனும் காமிப்பாங்க, அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் காமிப்பாங்க, எல்லாத்தையும் காமிப்பாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கிறது உங்களுக்கு புரியணும் இல்லைங்களா. எந்த கண்டென்ட் கொடுக்குறாங்க, எந்த மாதிரி சம்பாதிச்சாங்க, அவங்க என்ன விஷயத்தில் சம்பாதிச்சாங்க, எப்படி சம்பாதிச்சாங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரியணும் இல்லைங்களா. ஸோ அது வந்து ப்ராஃபிட்ஸ்க்கு என்ன பொறுத்தவரை ப்ராஃபிட் ஸ்க்ரீன் பார்க்கறத விட ஒரு எஜுகேஷனாக ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஷேர் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஒரு யூடியூப் தேர்ந்தெடுத்து பெட்ரு, ஓகேங்களா. இப்போது நம்ம தமிழில் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக 8 வருஷமாக யூடியூப் சேனல் ரன் பண்ணி ரொம்ப பாப்புலர் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. போய் பாருங்கள், அவங்க சொல்கிற டேட்டாஸ் நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது அவங்கக்கிட்ட கிடைக்குதான்னு பாருங்கள். அவங்களும் ஒரு சில யூடியூப் சேனல் வந்து பரிந்துரை வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வியூஸ் எப்படி இருக்கும், இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். மேபி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்கள். கிட்டத்தட்ட 1400 1500 வீடியோஸ் நான் வந்து 3 வருஷமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஸோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு செட்டிங் ஆச்சுன்னா என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சொல்லிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்கன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு பிடிச்சா தானே சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அதே மாதிரி நான் சொல்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சா தான் லைக் பண்ண முடியும். ஏன் லைக் பண்ணுங்கன்னு சொல்லணும்னா ஒரு சிலர் வந்து மறந்துடுவாங்க லைக் பண்ணுறதுக்கு, அதனால தான் வந்து லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறது. நான் ஃபோர்ஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது நான். ஏன்னா இப்போ பிடிக்காம விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் வீடியோ தான் அவங்களுக்கு வந்தது வேஸ்ட் உங்களுக்கு அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.